Praise the Lord, welcome to JJ Pets and Gardens. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நர்சரி மேரத்தான் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் 3 நர்சரி காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து கிரீன்லேண்ட் நர்சரி குடுவாஞ்சேரி பொத்தேரிக்கு நடுவில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா படப்பையில் வந்து ராஜாராம் கார்டன் சொல்லிட்டு ஒன்று. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா SM கார்டனோட செகண்ட் பிரான்ச். 3 கார்டனும் அந்த லாஸ்ட்டில் 2 சொன்னது வந்து படப்பை கரசாங்கல்ல இருக்குது. இது வந்து குடுவாஞ்சேரிக்கும் பொத்தேரிக்கும் நடுவில் இருக்குது. இந்த கேஎஃப்சிலாம் தாண்டி போனால் உங்களுக்கு அந்த கிரீன்லேண்ட் நர்சரி வரும். ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கேன். அது வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் பார்ட் 1 வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்க்குனே ஃபேமஸான நர்சரி. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பழமரங்கள் இங்கே கிடைக்கும் நமக்கு. ரம்புட்டான், மங்குஸ்தான், அப்புறம் மாமரத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸு, வாழையில் நிறைய வெரைட்டிஸு, எக் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் போகும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். தாம்பரம் டு இந்த பக்கம் நீங்கள் செங்கல்பட்டு வரீங்கன்னா ரைட் சைடில் வரும். நீங்கள் ரோடு க்ராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். மெயின் ரோட்லேயே இருக்குது, GST ரோட்லேயே இருக்குது. உள்ளே போகணும், ரொம்ப தேடணும்னுலாம் அவசியம் இல்லை, போர்டு வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் தக்காளி செடி நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. தக்காளி பாருங்கள், நல்ல சைஸாக இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு டெக்கோமா மாதிரி ஒரு வயலட் கலர் ஃப்ளவர், அது என்ன பேருன்னு தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு டெக்கார் பிளான்ட்டு. இந்த பூ இங்கே இருக்குது பாருங்கள், காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டெக்கோமாவில் நம்ம டிசம்பர் பூ கலர். என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஷேப் பண்ணி நிறைய செடிகள் வச்சுருந்தாங்க. வாசலில் மேரிகோல்டு இருந்தது. இந்த டிஸ்பிளே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கேக்டஸ் வெரைட்டி, சக்குலண்ட்லாம் இருந்துச்சு. இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா உங்களுக்கு இங்கே கிரவுண்ட் ஆர்கிட் இருக்குது. கிரவுண்ட் ஆர்கிட் கலர் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ்லாம் இருந்துச்சு. இங்கேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் பழமரங்கள்லாம். எல்லா வகையான பழமரங்களும் இங்கே கிடைக்குங்க. அதே மாதிரி நேம் போர்டு வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஒரு வயலட் கலரில் பூ வரும்னு சொல்லிட்டு எங்கள் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்தேன். அந்த பிளான்ட்டும் அவங்க கேட்டாங்க. அந்த பிளான்ட் அவங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது. பட் ஃப்ளவர் இல்லைன்றதுனால நான் எடுக்கலை. கன்ஃபர்மேஷனோடு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. ஏன்னா அவங்க வாங்கி வச்சுருக்கிறதுலேயே பூ இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7 days ரோஸு, பன்னீர் ரோஸு, நாட் ரோஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால இல்லையா, ஒரு இதுலேயும் நேம் போர்டு போட்டு பக்காவாக வச்சுருப்பாங்க. நம்ம படித்து பார்த்தாலே என்னென்ன வெரைட்டி எவ்வளோ ரேட்டுன்றது தெரியும். கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இருந்தனால நான் அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துட்டு என்னென்ன ரேட்டுன்றதுனால நான் ஜூம் பண்ணி பார்க்கல. ஓகேங்களா. நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிராம்பு மரம் மட்டும் வாங்கினேன். கிராம்பு செடி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 rupees. என்கிட்ட கிராம்பு இல்லை. சரி எப்படி வருதுன்னு பார்க்கலான்ற ஒரு ஆசையில் கிராம்பு மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இந்த அடினியம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சிங்கிள் பெட்டல் பிங்க்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் ஷேடு, ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய பூக்கள் இருக்குது. நமக்கு சம்மர் வந்தாலே அடினியம்லாம் தானாக பூக்க ஆரம்பிச்சிடும். அடினியம், போகன் வில்லெல்லாம் நம்ம கேரே பண்ணணுன்னு அவசியம் இல்லை. வெயில் பட்டாலே சூப்பராக வந்துடும். இங்கேயும் நிறைய அடினியம் வச்சுருந்தாங்க. இதில் நிறைய சிங்கிள் பெட்டல் அடினியம் இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு காமிச்சாங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து டார்க் பிங்க்கு, ரெட் மாதிரி தெரியுது உங்களுக்கு, ஆனால் அது ஒரு மாதிரி பிங்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மிட்டாய் பிங்க்கில் ஒரு அடினியம் இப்போ வருது பார்த்திங்களா, அது மாதிரி இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு காமிச்சாங்க. இதுவும் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் வீட்டில், ஆனால் இன்னும் பூக்கள் வரல. லாஸ்ட் இயர் வாங்கி வச்சது. அடினியமோட சீட்ஸ் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம உள்ளேருந்து பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த பஞ்சுக்கு நடுவில் தான் உங்களுக்கு விதைகள் இருக்கும். அதை எடுத்து நம்ம போட்டு வளர்த்துக்கலாம். அது கிராக் விட்டு சம்டைம்ஸ் பறந்துடும். ஸோ கிராக் விடாமல் இருக்கிறதுக்கு 2 பக்கமும் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு டைப் பண்ணி வச்சோன்னா அது நமக்கு கிராக் ஆகணும்னா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படி டைப் பண்ணலைன்னா நமக்கு எப்போ அது கிராக் ஆகும்னு தெரியாது, உடஞ்சி எல்லாம் பறந்துடும். அதனால் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போகன் வில்லா இருந்தது. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்தே உங்களுக்கு இது வந்து பேக் சைடு அந்த பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அப்படியே அதுலேருந்து ஒரு சின்ன கேட் இருக்கும். அது வழியாக வெளியே வந்தோன்னா இந்த பக்கமும் கொஞ்சம் போட்டிருப்பாங்க பிளான்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் நிறைய வச்சுருந்தாங்கங்க. எல்லாத்துலேயுமே பூக்களோடவே இருக்குது.
நல்லா திக்கான ஸ்டெம் போயிட்டு மேலே தான் பிரான்ச் பிரியுது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், எல்லாமே பூக்களோட பேக் சைஸ் பாருங்கள், அதோட ஸ்டெம்மோட சைஸை பாருங்கள். இதில் சின்ன சைஸ் பிளான்ட்டும் வச்சுருந்தாங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா 250 சொன்னாங்க. இது வந்து எலாங். இதில் வந்து ப்ளீடிங் ஹார்ட் இருக்கு இல்லையா, ப்ளீடிங் ஹார்ட்டில் இந்த கலர் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒயிட் ரெட் இருக்கு இல்லையா, அதே காம்பினேஷனில் இது பிங்க் அண்ட் ரெட்டு. குல்முகார் இருக்குங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக லாவெண்டர் வச்சுருந்தாங்க, லாவெண்டர் பிளான்ட்டு. அந்த லாவெண்டரில் அந்த பிங்க் கலர் ஃப்ளவர் ரொம்பவே அழகாக இருக்குங்க. அந்த இலையோட கலருக்கும் இந்த காம்பினேஷனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பிளான்ட் ஃபுல்லாக இருக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிசம்பர் பூ கலரில் இருக்கும் அது ஆக்சுவலாக. அப்போ நாங்கள் போயிருந்த டைமில் ஒருத்தர் க்ராஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அவர் வந்து கேட்டுட்டு இருந்தார், எங்கங்க இவங்கக்கிட்ட செடி நல்லாயிருக்கு, நம்ம வாங்கின்னு போய் வச்சா வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, செடி எப்படி வைக்கணும், என்னென்ன போடணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். வச்சா நல்லா வரும் சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் இது அப்படியே சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே உள்ளே வந்துட்டோம், அதாவது பேக் சைடில் தான் அப்படியே உள்ளே வந்தாச்சு. இங்கேயும் போகன் வில்லா பாருங்கள், ஆரஞ்சு கலர், ஒயிட்டு, பிங்க்கு அதெல்லாம் இருந்தது. அப்புறம் பாரிஜாதம், அரளி, தங்க அரளி, செம்பருத்தியில் பெரிய சைஸ் செம்பருத்திலாம் இருந்துச்சு. மல்லி சீசன்னால் எல்லா இடத்துலையும் இப்போ மல்லி இருக்கோங்க. மல்லி செடி நம்ம வீட்டில் இருக்கிறதும் இப்போ தான் பூக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என் மல்லி செடி இதே மாதிரி தான் நான் ட்ரிம் பண்ணி விட்டேன், ஆனால் பூ வரலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ட்ரிம் பண்ணி விட்டு பூ வரலைன்னா நல்லா வெயில் படுதான்னு பார்க்கணும். நம்பர் 2 வந்து மண் கலவை ரொம்ப பழசாயிடுச்சான்னு பாருங்கள். அதில் ரொம்ப வந்து தண்ணி ஜாஸ்தி ஊற்றினாலும் நமக்கு வந்து வேரழுகள் வந்துடும். நமக்கு மண்ணில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. மல்லி செடிக்கு தண்ணி பார்த்து அளவாக ஊற்றணும். அதுக்கப்புறம் நீங்கள் எரு இருந்தால் எரு போட்டு விடுங்க. மண் கலவை மாற்ற முடிஞ்சால் மாற்றிடுங்க. அதாவது ரொம்ப பழைய மண் கலவையாக இருந்ததுன்னா, தரையில் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. தொட்டியில் வைக்கும் போது மண் கலவை நம்ம 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஆச்சு நம்ம மாற்றுறது நல்லது. தொட்டியும் மாற்றணும். அப்படியே உள்ளே வந்தாச்சு நாங்கள் அங்கேருந்து. இங்கே இந்த வாசலில் வைக்கிற இந்த பிளான்ட்லாம் இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லாக ரோஸு அந்த ஐட்டம்ஸ்லாம். ஸ்னேக் பிளான்ட்டு, ஹேங்கிங் பிளான்ட்ஸ், யூஃபோபியா அதெல்லாம் இருந்தது. துளசி மாடம்லாம் இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த நர்சரியோட வியூ. இந்த பக்கம் நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து இப்படிலாம் பிளான்ட் இருக்குதான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கும். நான் இவங்க வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நமக்கு வாங்கி வைக்க இடம் இருந்தால் எதனா ஒன்று வரும்போதெல்லாம் ஒன்று வாங்கின்னு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிராம்பு வாங்கியிருக்கோம் பாருங்கள். இப்போ தான் இந்த பிளான்ட் தான் ஆக்சுவலாக கஸ்டமருக்கு நான் சூஸ் பண்ணது. ஹைட்டாக கேட்டாங்க அவங்க. செம்பருத்தி சின்ன கவரில் கிடச்சிது, ஓரளவுக்கு சின்ன கவரில் ஹைட்டாக கிடச்சிது. பட் இலை இல்லை, அது இல்லாமல் ஒயிட் கலர் அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் பாருங்கள், கம்லெஸ் ஜாக்கு, மா வெரைட்டியில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பேர் தான் நமக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது. இந்த அடினியம் என் கண்ணிலேயே இருக்குது. சுற்றி நான் இங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்தேன். அடினியம் ரொம்ப வெயில் காலம் ஆச்சுன்னா அடினியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெயிலில் தான் நம்ம வீட்டில் பூக்க ஆரம்பிக்குதா, அதை பார்க்கும்போது ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கே, அவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு. மற்றதெல்லாம் நம்ம பார்த்து மெயின்டைன் பண்ணணும். அடினியம்க்கு எந்த கேருமே கிடையாது. வெயில் கிடச்சா போதும், அது பாட்டுன்னு பூத்து தள்ளும். அதனால் அடினியம்னாலே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆசை. அந்த அடினியம் வளர்க்குறதுக்கு நான் மெயின் ரீசன் வந்து யாருன்னா நம்ம தமிழச்சி கார்டன். அவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஒரே கலர் தான் வச்சுருந்தேன். அப்புறமா தான் அவங்கள பார்த்துட்டு இவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன்.
இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 இயர் தான், லாஸ்ட் இயர்லேருந்து தான் நான் அடினியம் கலெக்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். இதெல்லாம் வந்து பிரம்ம கமலம், குரோட்டன்ஸு, இங்கே பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி, அந்த புதினா ஐட்டம்ஸ், மின்ட், துளசி அதெல்லாம் இருந்தது. ரெயின் லில்லி இருந்துச்சு. ரெயின் லில்லி வந்து பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் நினைக்கிறேன், இலையை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ரெயின் லில்லி இருந்தது. இங்கே வந்து எக் பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க, அதோட பிளான்ட்டு தான் இது. என்ன ஃப்ரூட்டுன்னு தெரில, எக் பிளான்ட்டு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் நான் இங்கே தான் பார்த்தேன். இந்த வாழை மரம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதோட பேர் நான் எடுத்து வச்சேங்க, ஒரு கிளிப்பிங் எடுத்தேன். அந்த கிளிப்பிங் ரொம்ப ஃபோன் ஹீட் ஆனதுனால அது ஸ்டோர் அவைலபிள் இருக்குது எடுத்துகிட்டு இருக்கும் போது. இதெல்லாம் வந்து தாய்லாந்து செரி. நேராக இருக்கிறது ரம்புட்டான், குட்டி குட்டி கவரில் இருக்கிற ரம்புட்டான். இதோ அங்கெல்லாம் வந்து திப்பிலி வச்சுருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் இதுதான் கிராம்பு தான் எடுத்தேன், எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு கிராம்பு அவங்களே சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கிராம்பு ஒரு செடி வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். இங்கே நான் அப்படியே ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை நான் வருவேன் இங்கே. மோஸ்ட்லி எனக்கு அந்த பக்கம் தான் கிட்ட. இது வந்து நான் மெயின் ரோடு வந்து வரணும், அதனால் இங்கே இந்த பக்கம் க்ராஸ் பண்ணும்போது நாங்கள் இங்கே வந்து போவோம். அது உள்ளே பார்த்திங்கன்னா அவங்களோட கருப்பட்டி காஃபியோட கடை இருந்தது. ஸோ நாங்கள் காஃபி ஒன்று குடிச்சிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரிக்கா பாம்ஸ் தொட்டி போட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக அரிக்கா பாம் தான். மேலே பாருங்களேன், அந்த போகன் வில்லா அவங்களோட பில்டிங் தான், கிரீன்லேண்ட் நர்சரியோட பில்டிங் தான். எவ்வளோ அழகாக இருக்குது, அந்த ரெட்டு பாருங்கள் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது உள்ளே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம் இருக்குது, க்ளீனாக நீட்டாக இருக்குது. நிறைய டைப்ஸ் இருக்குங்க, வெல்வெட் ஆப்பிள், அப்புறம் அன்றைக்கி ஒன்று பார்த்தோம் பனானா சப்போட்டா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேர் எல்லாமே. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக பார்த்து நாங்கள் ஒன்று எடுத்துட்டோம், பிரான்ச்சாக இருக்கிறதா பார்த்து எடுத்தோம். ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த பிளான்ட்டே எடுத்துட்டோம். கடைசியில் வச்சு பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு தெரியல, நமக்கு ஒரு ஆசை கிராம்பு எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதனால் வாங்கிட்டோம். செடி மட்டும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சின்னு போனால் கூட நம்ம வாங்கிடுறோம், ஏன்னா அந்தளவுக்கு நம்ம செடி பைத்தியம். டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இதோ இருக்குது பாருங்கள், அந்த பேர் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன். மூசா ஃப்ளோரிடா பனானான்னு போட்டிருக்காங்க. இலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ரொம்பவே சூப்பராக. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது ஒரு இலையில் பார்த்தேன், அப்புறமா பார்த்தா எல்லா இலையும் அப்படி தான் இருக்குது. இது வந்து வாழை இலை சிவப்பாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக. செவ்வாழை இலை வந்து பச்சை தான் இருக்கும், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவப்பாக இருக்குது ஃபுல்லாக. ஃபாரஸ்ட் ப்ளம்னு போட்டிருக்காங்க. சாத்துக்குடி இப்போ சீசன் இல்லை, அதனால் சாத்துக்குடியில் எல்லா கார்டன்லேயுமே வந்திருக்கு. நீங்களும் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஏதாவது பிளான்ட் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரூட் பிளான்ட்ஸ்லாம் வீட்டில் வைக்கும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ அடுத்து ஒரு வீடியோ வரும் பாருங்கள், அதில் இதில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி கார்டன் ஸ்டார்ட் பண்ணேன், யார் மூலியமாக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இடையில வரும். அவங்களோட மாடி தோட்டமாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். இதோட பேர் பாருங்கள், ஜாப்பனீஸ் ப்ளம்ஸ் ஏதோ போட்டிருக்கு. ரம்புட்டான் இதுதான். கொஞ்சம் இலைகள்லாம் ஒரு மாதிரி இருக்குது, வெயில்னால அப்படி இருக்கு போல இருக்குது. எல்லாத்துலேயுமே டேக் போட்டே வச்சுருக்காங்க, நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் போன தடவை வரும்போது மங்குஸ்தான் வாங்கலான்னு நினச்சேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் அது நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு தெரியல, நம்ம இப்போ வாங்க வேண்டாம் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. சரின்ட்டு ரம்புட்டான் வாங்கலை. என்னாச்சு, மங்குஸ்தான் வாங்கலை. மங்குஸ்தான் ரேட் அதிகம்ல, அதுவும் அந்த ஃப்ரூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி நம்ம வச்சு வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாய்லாந்து ஸ்வீட் செரி.
இந்த பிளான்ட்டு. அதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், praised be you my lord with all your creatures. கடவுளோட எல்லா படைப்புக்காகவும் நம்ம கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம கர்த்தரை வந்து என்ன பண்ணுறது, துதிக்கணும்னு சொல்லிட்டு அதில் வேர்ட்ஸ் போட்டிருக்கு. நிஜமாலே கடவுளோட படைப்பு எவ்வளோ இருக்குது இல்லையா. நம்ம பார்க்கும்போது மேலோட்டமாக நம்ம பார்ப்போம். இந்த பிளான்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஆச்சரியமாக இருக்குது. கடவுளோட படைப்பு தான் சொல்லணும். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா டயர் உள்ளே வச்சுருந்தாங்க. ஒரு 4 ஹைபிஸ்கஸ் சேர்த்து ஒன்றா வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதுலேருந்து தான் ஒன்று நான் நம்ம கஸ்டமருக்கு சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக அடினியம் அவங்க ஒரு கலர் கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே. அவங்க கேட்டிருந்தாங்க இந்த கலர் வேணும். நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமுச்சு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் கார்டனில் ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 4 அந்த ஒரு பிளான்ட்டு சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். இது அடுத்த நர்சரி. இது வந்து படப்பையிலேருந்து மணிமங்கலம் போகிற ரூட்டில் ரைட் சைடில் வரும் இந்த நர்சரி. இது வந்து வீட்டு வாசலில் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி அழகாக வச்சுருக்குறாங்க. செலக்டடாக பிளான்ஸ் பிளான் சூப்பராக இருக்குது. பிளான் கண்டிஷன் நிஜமாலே சொல்ல போனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட் அடினியம் காட்டுற பாருங்கள். அந்த அடினியம் அவ்வளோ எனக்கு கண்ணிலேயே நின்றுச்சு. அந்த அடினியம் செம்பருத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாவு பூச்சி கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது செம்பருத்தி. யூஃபோபியா பாருங்கள், சைஸ் நல்லா பெருசாக இருக்குது. மிளகாப்பழம் செம்பருத்தி கிளைக்கிளையாக பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. வயசு எவ்வளோ என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் கெமிக்கல் உரம் எதுவுமே கொடுக்கல, தண்ணி மட்டும் தான் ஊற்றுறோன்றாங்க. அதுவே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இதை கலந்து ஊற்றுறோம், அதை கலந்து ஊற்றுறோம், இதை போடுறோம், அதை போடுறோம், ஆனால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை. தண்ணியோட அவங்க ஊர் தண்ணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மிளகாப்பழம் செம்பருத்தி இருந்துச்சு. அது வந்து கிளஞ்சா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பக்கத்தில் உள்ளது ஒரு பசலை, அது திருப்பூர் பசலை, சிலோன் பசலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கீழே இருக்குது ரெட் கலரில் ஃப்ளவர் இருக்குது பாருங்கள், அது வந்து கலஞ்சா, சிங்கிள் பெட்டல் ரெட் கலர். எல்லாமே மாமரம் தென்னை மரம் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவங்க தென்னை மரம் வாங்கிட்டு போங்க, மாமரம் வாங்கிக்கோங்க. நாங்கள் வரோம் இன்னொரு நாள், இடம் இல்லை எங்களுக்கு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டு வந்தோம். இந்த யூஃபோபியா பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோட இதழ்கள் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம நார்மலாக வர்றது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு மாதிரி சென்டரில் திரியாக இருக்குல்ல, அந்த மாதிரி. இந்த அடினியம் தாங்க இங்கே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே. இந்த அடினியமோட வயசு பார்த்திங்கன்னா 25 வயசு ஆகுது இந்த அடினியமுக்கு. அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதை கட்டி வச்சுருக்காங்கன்னா அந்த ஷேப் வரணுன்றதுனால பிரான்ச்சஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா அந்த ஷேப் பார்க்குறதுக்கு ஒரு அம்மா கையில் ஒரு குழந்தை படுத்திருக்க மாதிரி இருக்குல்ல, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் அப்போ தான் அவங்ககிட்ட அந்த அக்கா இருந்தாங்க, அவங்ககிட்ட நின்று நான் கேட்டுட்டு இருந்தேன், இது எப்படிக்கா நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் பண்ணி வைப்போமா அப்படின்னாங்க. இந்த பிளான்ட்டு புக் ஆகிடுச்சு, யாரோ சினி ஃபீல்டில் இருக்கவங்க வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்கம்மா, வரேன்னு சொன்னாங்க, அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்குறோம் அப்படின்னாங்க. இது பாருங்கள், இது ஒரு அடினியமோட கார்டெக்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் அது என்ன லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு. அடினியம், கேக்டஸு, இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் அப்போ கேட்டேன், உள்ளே வச்சுருக்குறீங்களே பரவாயில்ல, நான் யூடியூப்பில் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே, எனக்கு சிங்கப்பூர்லலாம் கஸ்டமர் இருக்காங்கம்மா, இங்கேருந்து காலி பண்ணி போனவங்கலாம் எனக்கு ஃபோன் பண்ணி இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க, நாங்கள் அமுச்சு விடுவோம் அப்படின்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க அப்படி சொல்லும் போது. இந்த கேக்டஸ் பாருங்கள், மேலே ஒரு பூ வந்திருக்கு. பழைய ஆள் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போகிறவங்கலாம் கூட வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த போகன்வில்லா மல்டி கலர் பிங்க் அண்ட் ஒயிட்டு வேரிகேட்டட் லீஃப். என்னன்னா எல்லாமே ஒரு 10 inch பாட்டை தாங்க வச்சுருக்குறாங்க. அதை அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணி சூப்பராக வளர்த்துருக்குறாங்க. இந்த கேக்டஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர் வரும். கேக்டஸ் எல்லாமே சம்மரில் பூ வரவங்க. நம்ம வீட்டில் கூட கேக்டஸ் அந்த பின்பால் கேக்டஸ் வந்து ஒரு மொட்டு வந்திருக்குது. யூஃபோபியா பாருங்கள், எல்லாமே யூஃபோபியா தான். இது பாருங்கள், இதுதான் அந்த போகன்வில்லா வேரிகேட்டட் லீஃபு. சூப்பராக இருக்குல்ல, நல்லா ஒரு மரம் மாதிரி பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள் 10 inch பாட்டு தான். இது ஒரு லைட் பிங்க் கலர் போகன்வில்லா. இதெல்லாம் யூஃபோபியா. இங்கே வந்து ஒரு வில்வம் இருக்குது. வில்வம் பற்றி எனக்கு தெரியாதுங்க. வில்வம் வந்து ஹிந்து ஸ்பெசிஃபிக்காக வாங்குவாங்க, இன்னும் 7 கன்று இருந்தால் வாங்குவாங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியல. அது உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் இவங்ககிட்ட கேட்டு வாங்கித்தரோம். ஆனால் இப்போதைக்கு வந்து கட்டிங்ஸ் போட முடியாது வெயிலில் அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா
மகாவில்வம் சொல்ல சொன்னாங்க. நான் சொன்னேன் வில்வம் பற்றி எனக்கு தெரியாதுன்னு. நீங்கள் மகாவில்வம் சொல்லுங்கள், யாருன்னா கேட்டாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எல்லோ கலர் யூஃபோபியா. ரெட் அண்ட் எல்லோ பக்கத்தில் இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்குது. நான் சுற்றி பாருங்கள், அந்த அடினியமே தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதோட கண்டெய்னர் சைஸ் பாருங்கள், அவ்வளோதான் அகலம் உள்ள அளவு பார்த்திங்கன்னா அவ்வளோதான், கரெக்டாக 1 அடி தான் இருக்கும். இது பாருங்கள், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுதான் ஒரு பிளான்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்களா மகாவில்வம். நல்லா பெரிய பிளான்ட் இருக்குது, அதுலேருந்து அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க போல். இதுக்கப்புறம் வெயில் போனதுக்கப்புறம் தான்மா ஒட்டு போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ரேட்லாம் நான் கேட்கல. உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி லோக்கல் இருந்தீங்கன்னா கடையில் வந்து வாங்கிக்கலாம். எப்போ கிடைக்குன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கொரியர் வேணுன்றவங்க அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணுவோம் ரெடி ஆனதுக்கப்புறமா. அடுத்து நம்ம இன்னொரு கார்டன் வந்தாச்சுங்க. இது நம்ம ஏற்கனவே போட்ட SM கார்டனோட புது பிரான்ச். இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 to 4 months இருக்கும். இது பார்த்திங்கன்னா வாசல்லேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு போகன் வில்லா அடுக்கி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு என்னவோ பெரிய ஒரு இது உள்ளே வந்த மாதிரி இருக்கும், நம்ம பொட்டானிக்கல் கார்டன் உள்ளே வந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இங்கே மைண்டு ப்ளசண்ட்டாக இருக்கும். புதுசாக அடினியம் வந்திருக்கு, எல்லாம் இந்தியன் வெரைட்டின்னு சொன்னாங்க. பிங்க் கலரும் ஒயிட் கலரும் வந்திருக்கு. இங்கே வெயில் ஜாஸ்தி இருக்கிறனால இவங்க உள்ள ஒரு மாமரம் இருக்குது, அங்கே மாமரத்து நிழலில் வண்டியை போட்டுட்டு நாங்கள் இறங்கி பர்ச்சேஸ்க்கு வந்தாச்சு. எனக்கு வந்து ரங்கூன் க்ரீப்பர் ஆர்டர் இருந்தது 2 அடுக்கு ரங்கூன் க்ரீப்பர். நமக்கு சிங்கிள் எப்போவுமே கிடைக்கும், அடுக்கு வந்து ரேர் தான். நான் அவங்கக்கிட்ட ஒரு 2-3 வாரமாக சொல்லி வச்சு லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக் ஒரு பிளான்ட் வந்துச்சு. அதை நான் ஒரு கஸ்டமருக்கு, அவங்க 2 பிளான்ட் வாங்கிட்டாங்க ஒரே கஸ்டமர். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை பார்த்துட்டு இன்னும் 2 ஆர்டர் வந்தது. ஒன்று வந்து ஆன்லைன் ஆர்டர், ஒன்று வந்து ஆஃப்லைன் ஆர்டர். ஸோ அவங்களுக்காக எடுக்கிறதுக்கு நான் வந்திருந்தேன். எல்லாமே தொட்டியில் இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இது பூ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு, நல்ல டார்க் ஊதா கலரில் இருந்தது. ஸோ என்ன வெரைட்டி கத்திரிக்காய் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா டார்க் பிளாக் பியூட்டி மாதிரி இருக்குது கலரு. பேர் தெரியல, அவங்களுக்கும் தெரியல நர்சரியிலையும் பேர். ஏன்னா அவங்க எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல, கத்திரிக்காய் வெரைட்டி. ஏதோ நாற்று ட்ரேயில் வந்துச்சு, ஒன்று எடுத்து வச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னார் அந்த அண்ணா. அது காய்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒரு 3 வாரமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே நிழலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு முந்திரி மரம் இருக்கும், இங்கே வந்துட்டேன். முந்திரி மரத்தில் பூ இருந்துச்சு, நான் பார்த்தேன். காய் பிடிக்க லேட் ஆகும், அப்புறமா வீடியோ எடுத்துக்கலான்னு பார்த்தா பாருங்கள் பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு கையும் ஊடலை காலும் ஊடலை. ஐயோ நம்ம இத்தனை நாள் இதை கவனிக்கலையே, எப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன் நான். இது ஆக்சுவலாக பெரிய மரங்க, 2 மரமானு தெரியல, 2 கிளையாக பிரிஞ்சிருக்கான்னு தெரியல, மண் அங்கே கொட்டியிருக்கனால எனக்கு தெரியல. நல்லா பெரிய மரம், நல்லா நிழலுக்கு வந்து நான் எப்போவுமே இங்கே நிற்பேன். பாருங்கள் எல்லா ஸ்டேஜ்லையுமே உங்களுக்கு அந்த முந்திரி பார்க்க முடியும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் இல்லையா. நம்ம இது நான் வந்து நிஜமாக சொல்கிறேன், முந்திரி மரத்தை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நான் பார்த்தது கிடையாது. தூரமாக இருந்து பார்த்துருக்கேன், தொட்டுலாம் பார்த்தது கிடையாது. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, அது நம்ம தானா நிஜமாலே இது நம்ம பார்க்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ இருந்துச்சுங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் முந்திரி கொட்டை பார்க்க முடிஞ்சுது. முந்திரி பழம் வந்துச்சுன்னா இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதுக்காகவே வரலாம் போல இருக்குது. நான் வந்து எதிர்பார்க்கவே நிறைய தும்பியும் பட்டாம்பூச்சியும் பறந்துகிட்டே இருந்தது. நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தா இதில் பூக்கள் எல்லாமே பாலினேஷன் ஆகிட்டு காய்கள் வர ஸ்டேஜ் வந்துடுச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்டில் சீட்ஸ் வெளியே இருக்கும், பழம் வந்து மேலே இருக்கும் பாருங்கள். இனிமேல் தான் வரும், கொட்டை முதல்ல வந்துருச்சு, மேலே இனிமேல் பழங்கள் பெருசாகும். முந்திரி பழம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. நான் தான் வாரம் வரேன் இல்லையா, ஸோ கண்டிப்பாக ஒரு பழத்தோட வீடியோவாச்சும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே ஆசையாக இருந்தது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் சொல்லணும். மதியானம் டைமில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, நானே எங்கள் ஹஸ்பண்ட் அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான். ஏன் மதியானம் டைமில் வரேன்னா எங்கள் ஹஸ்பண்ட் அப்போ தான் லஞ்சுக்கு வருவாங்க. ஸோ வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த கேப்பில் நான் வந்து இந்த பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நான் கடைக்கு போயிடுவேன். நம்ம கடைக்கு போயிட்டேன்னா சேல்ஸ்க்கு நான் போயிடுவேன், எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. இந்த போகன் வில்லாலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரொம்பவே பிடிக்குங்க. நீங்கள் சண்டேஸில் லீவ் கிடச்சிதுன்னா, லீவில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு ஈவினிங் டைமில் வாங்க. இப்போ வெயில் காலன்றதுனால ஈவினிங்கில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடி ரோஸ் வெரைட்டி வச்சுருந்தாங்க. பிங்க் கலர், லைட் பிங்க்கு, நாட் ரோஸில் ஒயிட்டு. இந்த கலர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 2 பிளான்ட் தான் இருந்தது, மினியேச்சர் வெரைட்டி. 2 பிளான்ட்டுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2மே சேல்ஸ் ஆகிடுச்சு. நான் வாட்ஸ்அப்பில் சேல்ஸ் போடும் போதே அது புக் ஆகி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் சிங்கிள் பெட்டல் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து மினி கேஸ்கேடு. இது வந்து நாட் ரோஸ், கொத்து கொத்தாக பூக்குங்க. இது
நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொத்து கொத்தாக தான் பூக்கும், சிங்கிளாக பூக்கிறதே கிடையாது. நாட் ரோஸ் ஒயிட்டு இந்த 2 பிளான்ட் மட்டும் நான் இங்கே வாங்கிட்டேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த சென்டரில் க்ரீன் வந்தது இல்லையா, ரொம்பவே அழகாக இருந்தது. ரேட் நான் கேட்கல, பிளான்ட் சைஸ் பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் இருக்குது. இதில் இந்த பிளான்ட்டில் 2 டைப் இருக்குது. யாருக்குன்னா வேணும்னா எனக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து நான் அந்த முந்திரி மரத்துக்கிட்டே வந்துட்டேன். நிழலுக்காகவும் வந்தேன், ப்ளஸ் வந்து அந்த முந்திரி பழத்தை பார்க்கணுன்றதுக்காகவும் வந்தேன். வேறு ஏதாவது பழம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ அங்கே கேட்கும் போது இனிமேல் தாம்மா வரும், இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு வரும் அப்படின்னாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக ஜாதி மல்லி, கொஞ்சம் ஹைட்டான செம்பருத்தி, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் செம்பருத்தி, இதெல்லாம் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ். ரோஸு அங்கே இருக்கிறது பூனே அடினியம் சொன்னாங்க. பூனாலேருந்து வந்திருக்கு போல். அப்படியே நிழலாகவே போகலாம், ஏன்னா வெயில் தாங்க முடியல, உச்சி வெயில் வேறு. கையில் தண்ணி பாட்டில் இல்லாமல் எங்கேயும் போகிறது கிடையாது. அதனால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிழல்லே போகலான்ட்டு. அரிக்கா பாம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் பேஷன் ஃப்ளோரா அதெல்லாம் இருக்குது. மல்பெரி இருக்குது பாருங்கள், மல்பெரி பழத்தோடவே இருக்குது, நல்ல பெரிய சைஸ் பேகு. இங்கெல்லாம் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருப்பாங்க, டேபிள் ரோஸ் அதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, சிங்கிள் செம்பருத்தி. இப்போ மல்லி சீசன்னால் மல்லியில் எல்லாமே இருக்கும். முல்லை, ஜாதி மல்லி, காக்கட்டா மல்லி, அடுக்கு மல்லி, மதுரை மல்லி அதெல்லாம் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா காக்கட்டாவில் ஒயிட் ஊசி மாதிரி இருக்கும் அதனுடைய மொட்டு, அது இருக்குது. இதெல்லாம் வந்து செம்பருத்திலாம் வந்து பதியம் போட்டு வச்சுருப்பாங்க. செம்பருத்திலாம் ரிட்டன் கிஃப்ட் யாருன்னா கேட்பாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு விசேஷங்களுக்கெல்லாம் வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி செம்பருத்தி, பாரிஜாதம், மல்லி, அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுக்கு நடுவில் நடந்து போகும்போது அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். அது சுற்றி மரங்கள், பச்சை பசேல்னு இருக்கிற செடி, நடுவில் நடந்து போகும்போது நம்மளை அறியாமையே ஒரு சந்தோஷம். நல்ல ஒரு வெயில் வந்தாலுமே அந்த ஃபீல் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. இதுவே மழை காலத்தில் நடந்து போனால் இன்னமும் சூப்பராக இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இருக்க டயர்ட்னஸ்ஸு எல்லாமே போயிடுது. இது வந்து அலமெண்டா க்ரீப்பர், எல்லோ கலர். யாருன்னா தேவைப்பட்டுச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து யூஃபோபியா. வாட்ஸ்அப் நம்பர் வந்து 8056248694. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் வெரைட்டி அடினியம். நல்லா ஹைட்டாக இருக்குங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ரேட்டு கேட்கல. இன்றைக்கி ஆக்சுவலாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன்னா, இன்றைக்கி நான் கார்டன் போவேன். இன்றைக்கி வேணால் ரேட்டு கேட்டு யாருன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்னென்ன இருக்குன்னு தெரில. இது நான் ஷூட் பண்ணி 2 நாள் ஆகுது, இந்த வீடியோ ஷூட் பண்ணி. நான் இன்றைக்கி ரேட் கேட்டுட்டு சொல்கிறேன். நல்லா ஹைட்டாக இருக்குது. எனக்கே வாங்கணுன்னு ஆசை, இந்த மாதிரி வீட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் வந்துட்டோம். இந்த பிளான்ட்டுமே ரொம்பவே அழகாக இருக்குது. இது பேர் எனக்கு தெரியல, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, வாசலில் வச்சுருப்பாங்க. இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இந்த கார்டனோட ஃப்ரண்ட் வியூ. போகன் வில்லா பாருங்கள் எப்படி இருக்குது. லாஸ்ட்டில் இருக்கிறது லாவெண்டர். எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் நமக்கு போகன் வில்லா மட்டும்தாங்க. அடினியமும் போகன் வில்லாவும் சூப்பராக வெயில் வந்தாலே பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெயில் காலத்தில் நம்ம கார்டன் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக அடினியமும் போகன் வில்லா இருந்தால் போதும். அப்புறம் இந்த பிளான்ட்டில் 2 எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு வந்து சிங்கிள் பெட்டல் ஒயிட் இல்லை, அதனால் எனக்கு வீட்டுக்கு 1 எடுத்தேன், கஸ்டமருக்கு 1 எடுத்தேன். அது பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. மறுபடியும் தேவைப்பட்டுச்சுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எடுத்து தரேன். இல்லை நீங்கள் நேரில் வந்து கூட பார்த்து இவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். இது வந்து ஒயிட் கரிசலாங்கண்ணி வச்சுருந்தாங்க, நித்திய கல்யாணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நான் என்னென்ன பிளான்ட் வாங்கியிருக்கேன்றதை காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து பலூன் ரோஸ். இந்த ரோஸ் 2 ரோஸ் வாங்கிட்டு வந்தேன், 2மே சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த நான் வீடியோ போடும்போது 2மே சேல்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கஸ்டமர் என்னென்ன கேட்டாங்களோ அது வாங்கிட்டு வந்திருந்தேன். 2மே வந்து பெரிய சைஸ் கவர் தான். இந்த பலூன் ரோஸ்லாம் உங்களுக்கு ரேர் வெரைட்டி, சென்டிமெண்டல் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 2மே வாங்கிட்டு வந்தேன். 2மே சேல்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரங்கூன் மல்லி சொன்னேன் பார்த்திங்களா, அடுக்கு, அது இந்த பிளான்ட் தான். இதில் 2 பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன். 1 புக் ஆயிடுச்சு. 1 வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர், நம்ம கடைக்கு வந்து வாங்குறவங்க, அவங்க 1 வாங்கிட்டாங்க. இன்னும் 1 பிளான்ட் இருக்குது. யாருன்னா தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தொட்டியில் தான் இருக்குது பிளான்ட்டு. 2மே வந்து அடுக்கு ரங்கூன் மல்லி தான். நம்ம வந்து ஹோம் டெலிவரியும் கொடுக்குறோங்க. ஹோம் டெலிவரி வந்து தாம்பரம் வரைக்கும், நம்ம வீடு ஊரப்பாக்கம், ஸோ தாம்பரம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கும் ஹோம் டெலிவரி கொடுக்குறோம். அதுக்கு மேலே ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் ஆகும். இது வந்து அந்தி மந்தாரை ஆரஞ்சு கலர்,
நைட்டில் எடுத்த வீடியோனால இந்த மாதிரி லைட் வச்சு எடுத்திருக்கேன். கலர் வந்து ஆரஞ்சு கலர், நல்லா பப்பாளி உள்ளே கட் பண்ணால் ஒரு கலர் இருக்கும்ல அந்த கலர். ரொம்பவே அழகாக பூத்துருக்காங்க. அடுத்து வீட்டில் இருக்கிற கப்பி, இது வந்து கோல்டன் கப்பி. இது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள், கலர் பார்க்கறதுக்கு மஞ்சள் கலராக இருக்குது. சாண்டில் ஆக்சுவலாக இது வந்து சிமெண்ட் டேங்க்கில் போட்டால் நம்மளுக்கு ரொம்பவே ப்ரீடிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. சிமெண்ட் டேங்க்கில் போட்டுக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஃப்ளாட்டு. இந்த ஃப்ளாட்டில் 2வது ஃப்ளோரில் தான் எங்களுக்கு தெரிஞ்ச அங்கிள் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த அங்கிள் பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு பனங்கிழங்கு கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரீயாக கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த அங்கிள் வீட்டுக்கு வந்திருக்கோம். இவர் தான் வந்து நான் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவர் வந்து எங்களுக்கு தெரியாது. ஊரப்பாக்கம்ல ஸ்டேஷனில் ஒரு நாள் அந்த ஸ்டேஷன் ரோட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து செடிகள்லாம் வச்சு கடை போட்டிருந்தாங்க. ரோஸு, கத்திரிக்காய் அந்த மாதிரி. அதில் பார்க்கும்போது எங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா ஹைட்டாக ஒரு 3 ஃபீட் கத்திரிக்காய் மரம் மாதிரி காயோடவே இருந்தது. ஒரு 7-8 காய், நல்ல உஜாலா கத்திரிக்காய். அதை பார்த்த உடனே எனக்கு 100 ரூபான்னு தான் சொன்னார், ரேட்டும் கம்மியாக சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டோம். அப்போ வாங்கும் போது தான் அவர் எங்களுக்கு கூட நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் நல்ல இதுதான் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லோரும் பூச்செடி தான் வாங்குவாங்க, ஆனால் நீங்கள் வித்தியாசமாக கத்திரிக்காய் வாங்கியிருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை கத்திரிக்காயில் தான் வந்து நிறைய பூச்சி மருந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க, அதை தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாரு. அப்போ தான் நாங்கள் சரி நம்ம ஏன் கத்திரிக்காய் செடி வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வளர்த்தோம். அதை வாங்கிட்டு கரெக்டாக ஒரு பராமரிக்க தெரியாமல் எங்களுக்கு அந்த கத்திரிக்காய் செடி போயிடுச்சு. ஒரு 2 மாதத்துல செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா லாக்டவுனில் மறுபடியும் சரி, அப்போ தான் யூடியூப் நம்ம ரெசிபி செய்கிறதுலாம் யூடியூப் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ஒரு கார்டன் வீடியோ, நம்ம தோட்டம் சிவா அண்ணா வீடியோ கண்ணில் மாட்டுச்சு. அதை பார்க்கும்போது நான் கொஞ்சம் நாள்லேயே ஒரு நாலேஜ் கிடச்சிது. ஓ இப்படி தான் வைக்கணும், அப்படி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ லாக்டவுனில் அவர் வீடு எங்களுக்கு தெரியும், அந்த அங்கிளோட வீடு. அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் ஃபோன் நம்பர் வாங்கி நாங்கள் அவர்கிட்ட நாற்றுகள் வாங்கி லாக்டவுனில் கத்திரிக்காய் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம். அவர் வீட்டில் இருந்து மாதுளை செடி ஒன்று கொடுத்தாரு, கத்திரிக்காய் செடி கொடுத்தாரு, மல்லி கொடுத்தாரு. அதை வச்சு நான் கீழே தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா தான் அந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா காய்ப்பு வந்ததுக்கப்புறமா எனக்கு பார்த்து ஹாப்பி ஆகிட்டு, அப்புறமா தான் நான் மேலே வந்து மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. நான் மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணும் போதும் அவரை கூட்டின்னு போய் தான் செடியே வாங்கினேன். அவர் தான் கூப்பிட்டு போயிட்டு என்னை விஜயலட்சுமி நர்சரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, அவர் தான் வந்து எனக்கு செடிகள் பழமரங்கள்லாம் வாங்கி கொடுத்தாரு. பார்த்து மாடியில் இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு சொன்னதும் அவர் தான். எங்களை அடிக்கடி விசிட் பண்ணி மாடி தோட்டம் எப்படி இருக்குது, என்னென்ன பராமரிப்பு பண்ணணும்னு சொல்கிறதும் அவர் தான். ஸோ அவர் வந்து இப்போ மேலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன். ஏற்கனவே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போ நான் செகண்ட் டைம் வந்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு கோழிகள் வளர்க்குறதுனால செடி வளர்க்க முடியல, அதனால மேலே வச்சுருக்கமா அப்படின்னு சொன்னார். இதோட கஷ்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளாம் தண்ணி டேங்க்லேருந்து எடுத்து ஊற்றுறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா குளத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்து செடிகளுக்கு ஊற்றுறாராம். குளத்துலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கொண்டு வந்து ஊற்றுறதே பெரிய விஷயம். இவர் 3வது மாடி இவரோட வீடு, அதுக்கு மேலே இந்த கார்டன். அந்த ஸ்டார்டிங்லேயே நான் காமிச்சிருப்பேன் எவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. இவர் கொண்டு வந்து செடிகளுக்கு ஊற்றுறாரு. அப்போ செடிகள் மேலே எவ்வளோ ஆசை பாருங்கள் அவருக்கு. எல்லாமே பாருங்கள் அவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு. தக்காளிலாம் இவங்க தோட்ட வேலை செய்கிறவங்க தான் இந்த அங்கிள். அதனால் வந்து அவங்களுக்கு தெரியும் பராமரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்றைக்கி அவர் இல்லை, அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நான் அவர்கிட்ட கேட்டிருப்பேன். நாங்கள் வீடியோ எடுக்கும்போது நல்லா வெயிலில் வந்துட்டோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி லன்ச் டைமு அவர் எங்கேயும் வெளியே போயிருந்தார். நீங்கள் வீடியோ எடுங்க, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னாரு. நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு, ஏன்னா வெயில் ரொம்ப இருக்கனால மேலே நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் கீழே வந்துட்டோம். தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா வாங்கவே வேணாம்ல இருக்குது. சுற்றி நான் ஜூம் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள் அவ்வளோ காய் இருக்குது. இங்கெல்லாம் கீரை போட்டிருக்காங்க. இது வந்து மிளகா செடி. இந்த கத்திரிக்காய் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வரி கத்திரி மாதிரி. இங்கே பாருங்கள், வரி கத்திரி சூப்பராக இருக்குல்ல. இது பாருங்கள் உஜாலா கத்திரி. நான் உஜாலா கத்திரி நாற்று இவர்கிட்ட தான் கேட்டிருக்கேன். இப்போது நான் முதல்ல இவர்கிட்ட வாங்கினது உஜாலா கத்திரி தான். அதனால உஜாலா கத்திரினாலே எனக்கு ஃபேவரட். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சமைக்கிறதுக்கு சூப்பராக எலஸாக இருக்கும். ஒரு பூச்சி கூட இல்லைங்க. இது தண்டு பாருங்கள், தண்டு சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதா. க்ரோ பேக் தான், 12x12 சைஸ் க்ரோ பேக் தான். அப்படியே இங்கே பாருங்கள், கத்திரி மரம்னு சொல்லலாம், அவ்வளோ பெருசு இருக்குது. கத்திரிக்காய் சைஸை பாருங்கள், நான் பிடிச்சி காட்டுறேன். கை நிறைய இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது இந்த ரோ ஃபுல்லாக கத்திரிக்காய் தான், உஜாலா கத்திரிக்காய். தக்காளி பாருங்கள்,
இப்போ தான் 1 2 பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த உள்ளே லைட்டாக பழுத்துருக்கு, தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. உள்ளே ஒன்று பழுத்துருக்கு, அங்கே ஒன்று பழுத்துருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து பழுத்துருக்கு பாருங்கள். தக்காளி பழுத்துருக்கு, உள்ளே ஒன்று பழுத்துருக்கு, அங்கே ஒன்று பழுத்துருக்கு, ஒன்று உள்ளே பழுத்துருக்கு. எவ்வளோ பூ அண்ட் பிஞ்சுகள் இருக்குது பாருங்கள். அடுத்து கொடி வகையில் என்ன போட்டிருக்காருன்னா, இங்கே கொடி தெரியுதா, கொடி பீர்க்கங்காய் காய் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ குட்டி குட்டி பெண் பூக்கள் வந்திருக்கு. பிஞ்சு பாருங்கள், வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. மேலே வரைக்கும் ஏறி போகுது கொடி. அவர் வரட்டும், வந்தோன்னே நம்ம எப்படி பண்ணுறாரு, என்னென்ன உரம் கொடுக்குறாருன்னு நம்ம கேட்போம். இது வந்து பச்சை மிளகா, அதுவும் மிளகா. அந்த ஓலைக்கு அந்த பக்கமும் தக்காளி செடி வச்சுருக்கிறாரு, அதையும் பார்க்கலாம். கத்திரிக்காய் செடி சைஸை பாருங்கள், 5 feet இருக்குமா? என்னோட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். 5 feet இருக்கும் தக்காளி கத்திரிக்காய். டெய்லி கத்திரிக்காயே பண்ணலாம்ல இருக்குது, அறுவடை பண்ணோன்னா. சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இவங்க அங்கிள் பார்த்திங்கன்னா கோழிலாம் கூட வளர்க்குறாங்க. வான்கோழி, கருங்கோழி அதெல்லாம் வளர்க்குறாங்க. வெண்டைக்காய் வந்து போட்டிருக்காங்க. வெண்டைக்காய் இப்போ தான் பூக்கள் பறிச்சிட்டாங்க போல இருக்குது. பூ இருக்குது பார்த்தீங்களா, பூ இருக்குது. வெண்டைக்காய் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. அன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்க்கும்போது வெண்டைக்காய் நிறைய இருந்தது, பறிச்சிட்ருக்குறாங்க. இதுலேயும் பாருங்கள் எல்லாமே தக்காளி. என்ன யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள், க்ரோ பேக்லாம் கிடையாது, தொட்டியும் கிடையாது. நம்ம அரிசி சாக்கு பை இருக்கு இல்லையா, அந்த கவர் தான். எவ்வளோ தக்காளி இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்மளும் நினச்சோன்னா இந்த மாதிரி பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தேன். பக்கெட்டு இது பாருங்கள், சப்போர்ட்டு கொடுத்துருக்காருல, இந்த சப்போர்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காரு பாருங்கள், வேலி போட்டது. பக்கெட்டில் வச்சு கொம்பு கட்டி விட்டு ஓலை போட்டிருக்காங்க. தக்காளி பாருங்கள், தக்காளி தக்காளி இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, வெயில் படாமல். இது ஜாதி, இங்கே மல்லி இப்போ தான் வச்சுருக்காரு போல், அது ஜாதி. இந்த உள்ளே போவோம் நம்ம, இந்த அடர்ந்த காடு உள்ள கேமரா வச்சு பார்ப்போம் எவ்வளோ தக்காளி தெரியுது. இங்கே பாருங்கள், பழுத்த தக்காளி தெரியுது. பீர்க்கங்காய் பிஞ்சு பாருங்கள். இங்கே ஒரு பெருசு பார்த்தனே, அதோ பாருங்கள், பெருசு ஹார்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. எவ்வளோ பூக்கள், எவ்வளோ பிஞ்சு பாருங்கள். சிங்கிள் தக்காளி என்ன சைஸு, ஃபுல் வியூ பாருங்கள். அந்த பக்கம் பீர்க்கங்காய் கொடி, இங்கே தக்காளி, இங்கெல்லாம் கத்திரிக்காய். ஓலைக்கு அந்த பக்கம் வந்து வெண்டைக்காய். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி கேஸ்கேட், ரெட் கேஸ்கேட் ரோஸ் வச்சுருக்காங்க. ரோஸோட க்ரோத் பாருங்கள், மொட்டுக்கள் நிறைய இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள், கொத்து கொத்தாக மொட்டை வச்சுருக்கு. இங்கே கொஞ்சம் இருக்குது. இந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்குல்ல.
ஃபஸ்ட்டு அங்கிள் வந்து தோட்டம் போட்டிருந்தாங்க. இப்போ கோழி வளர்க்குறதுனால இவங்கள கீழே வச்சுட்டு செடிலாம் மேலே போட்டிருக்காங்க. கத்திரிக்காயெல்லாம் எல்லாம் இப்போ ரெஸ்டிங் டைமில் இருக்காங்க போல இருக்குது. எல்லாம் நிழலுக்காக ஓரமாக உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு சாப்பாடு, தர்பீஸ் தோல், அரிசி எல்லாம் வச்சுருக்காங்க. இது எத்தனை நாள் ஆச்சு அது குட்டி? 14 நாள் குஞ்சு பொரிச்சு ஜாலியாக இருக்காங்க பாருங்க அம்மா கூட. தண்ணி கொடுக்கல, அரிசி இருக்குது. சரி சரி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுலாம் இருக்குது, குட்டி எல்லாமே இருக்குது. எங்க வான்கோழி குட்டி? அது சின்ன சைஸு, வான்கோழியில் சின்ன சைஸ். இங்கே பாருங்க இவங்க பண்ணுற இங்கே பக்கத்தில் கொஞ்சம் இது இருக்குது செடி இதெல்லாம். இது வந்து அகத்திக்கீரை, கொருகுலிக்காய் எல்லாம் இப்போ வெயிலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து செம்பருத்தியா புளிச்சக்கீரையா? புளிச்சக்கீரை, நாட்டு புளிச்சக்கீரை. எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஏன்னா இதே மாதிரி ஒரு செம்பருத்தி எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இவர் கொடுத்துருக்காரு. அது பூ இப்படி தான் இருக்கும். என்னோட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் நர்சரி போகும்போது இருந்துச்சுன்னா காட்டுறேன். இது வந்து பனங்கிழங்கு. எங்களுக்கு இவங்க பனங்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். பனங்கிழங்கு இங்கேருந்து தான் எங்களுக்கு வருது. அது ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அந்த விதை இதுலேருந்து தான் நோண்டி எடுப்பாங்க. இதோ இருக்காங்களா? கொத்தாம வான்கோழி பாருங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன பேசுறாங்க? ஏதோ சொல்றாங்கல்ல டிஃப்ரெண்டா. இவங்க வீட்டில் போயிட மாட்டாங்களா? ஒன்றும் பண்ணாதா? ஒரு குச்சி வச்சுக்கிடுவாங்க. ரெண்டு பேரும் தான் அடிப்பாங்க. அவங்களே அடிக்க மாட்டாங்க. அதெல்லாம் குச்சி நீங்கள் 2 பேர் தான் பெருசா? ரெண்டுமே ஆண். ஓ, 2 ஆண். மற்றது அதெல்லாம் பட்டை கோழியும் இருக்குது, ஆணம் இருக்குது. சைஸா? அதுக்குள்ளே அங்கிள் வந்துட்டாங்க. வந்து எங்களுக்கு வான்கோழி, நான் கிளம்புறேன்னு சொன்னேன், வாங்க வான்கோழி வீடியோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். வான்கோழி வீடியோக்காக வந்தோம். அவங்க வந்து தனியாக அங்கிள் இல்லாமல் நம்ம உள்ளே வந்தோன்னா நம்மளை கொத்திடுவாங்க ஓடி வந்து. நம்ம யாரும் வளர்க்குறவங்களோட இது இல்லாமல் நம்ம கிட்ட போகக்கூடாது. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த பூ சும்மா காட்டுப்பூ தான், மெரூன் கலரில் அழகான கலரு. அதனால் வீடியோ எடுத்தேன். அப்புறம் இந்த கீரையை பற்றி அங்கிள் சொன்னார். இந்த கீரை வந்து சக்கரவள்ளி கிழங்கோட கீரை இலைகள் மாதிரி ஓடிட்டே இருக்கும், ஒன்று வச்சா போதும். இது வந்து ரொம்ப நல்லது, சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் இது பேர் எனக்கு தெரியல, நாங்கள் சாப்பிட்ருக்கோம், நாங்கள் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னாரு. பூ பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கோட பூ மாதிரியே தான் இருக்குது, இந்த கலரில் இருக்குது. உங்களுக்கு யாருன்னா அந்த கீரையை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட பேர் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு, 2-3 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இன்னமும் அந்த கீரை பாருங்கள், அந்த இடம் க்ளீன் பண்ணாலும் ஃபுல்லுமே படர்ந்துகிட்டே இருக்குது. இந்த மரம் பார்த்திங்கன்னா நாகப்பழ மரம். எங்கள் மாடி தோட்டத்தில் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து மரம் இருந்துச்சு. அந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த விதையை போட்டு நாங்கள் அந்த பக்கெட்டில் வளர்த்தோம். வீடு காலி பண்ணும்போது யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியாமல் இவர்கிட்ட கொடுத்தோம். இவர் கொண்டு வந்து வச்சுருக்காரு, நல்லா ஹைட்டாக வந்திருக்கு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னும் தரையில் வைக்கணும் அப்படின்னாரு. இது வந்து டிசம்பர் கிடையாதுன்னு நினைக்கிறேன், முள்ளு கனகாம்பரம்னு நினைக்கிறேன். எல்லோ கலர் பூ ரோட்டில் இருந்துச்சு. நமக்கு தான் எங்கே போனாலும் இந்த பைத்தியமாக இருக்குதுல்ல, அதனால வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். முள்ளு கனகாம்பரம்னு நினைக்கிறேன். இது யாருன்னா தப்பாக சொல்லியிருந்தா கரெக்ட் பண்ணுங்கள் என்ன. அடுத்து பார்த்திங்கன்னா கலஞ்சான். எனக்கு எதுவும் தெரியல, என்கிட்ட இப்போ ரெட் கலர் கலஞ்சான் சிங்கிள் பெட்டல் இருக்குது, நம்ம ரேவதி ஆண்டி கொடுத்தது. இன்னொன்று வந்து ஆரஞ்சு வாங்கி வச்சுருக்கேன் இப்போ தான். இப்போ கலஞ்சான் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இப்போ புதுசாக எல்லோ வாங்கியிருக்கேன். எல்லோ வீட்டுக்கு ஒன்று வாங்கினா சேல்ஸ்க்கு ஒன்று வாங்கியிருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது, பெட்டல்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த இதழ்கள் கலரும் நல்லா பிரைட் கலர்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நம்ம கடைக்கு ஒரு புது கஸ்டமர் ஒரு தம்பி ஒருத்தர் வந்தார், பேச்சுலர் தான். அவங்க வந்து போன வாரம் கலஞ்சா யாருமே எடுக்கல, ஆரஞ்சு கலர் கலஞ்சா அவர் வாங்கிட்டு போனார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பேச்சுலர் வந்து கலஞ்சா இது தெரியுமாப்பா? தெரியும்க்கா, இந்த பேர் தெரியும் எனக்கு, நான் வளர்த்துருக்கேன் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அவங்க வாங்கும்போது. பரவாயில்ல, பசங்களும் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த இது நேற்று எடுத்த வீடியோ, இது வந்து சேல்ஸ்க்கு இருக்குதுன்னு சொல்லி நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். பார்த்துருப்பீங்க, நம்ம வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. கடைசியில் இந்த பையன் என்ன பண்ணால், நீங்கள் போடுங்கக்கா, எனக்கு வேண்டாம், இது வீட்டில் திட்டுறாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் போட்டால் ஒருத்தங்க வேணும்னு கேட்டாங்க. சரி கடைக்கு கொண்டு வாப்பான்னு சொன்னேன். அந்த பையன் கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து இந்த டப்பாவில் தான் வச்சுருந்தான். நான் கடையெல்லாம் பெருக்கிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்ததெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து வீடியோ எடிட் பண்ணலான்னு எடிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இது அடியில் ஓட்டை போட்டுட்டு வெளியே வந்துருச்சு போல். வந்து எட்டி பார்க்குது, டப்பா மேலே உட்காந்து என்னை பார்த்துட்ருக்குது. எனக்கு பிடிக்கிறதுக்கு பயமாயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் அப்போ தான் போனார். சரி எங்கன்னா போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மூட்டைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அதனால தான் தட்டெல்லாம் எடுத்து நான் கிளியர் பண்ணி இங்கே வைக்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணால் திட்டுறாங்க, வேறு வேலையே இல்லையா, அதை எதுக்கு நீ டப்பாவில் போட்டு வச்சா, வெளியே வைக்க வேண்டியதானே அப்படின்னு திட்டுறாங்க. சரி பிடிச்சி கொடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா அந்த பையனுக்கே நான் ஃபோன் பண்ணால் நான் வெளியே வந்துட்டேன், வீட்டில் இல்லை அப்படிங்கிறான். இது வெளியே எங்கள் கடையில் வேறு பூனை சுற்றிட்டே இருக்கோம்ல, பூனை பிடிச்சிட போகுதுன்னு வேறு எனக்கு பயம். அப்புறம் ஒரு வழியாக எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு 10 நிமிஷத்தில் வந்தாங்க. இந்த ரேக் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோங்க. இந்த ரேக்கில் வந்து நான் வேப்ப முன்னாக்கெலாம் பேக் பண்ணி வச்சுருப்பேன். வேப்ப முன்னாக்கு, கோகோ பீட்டு, லூஸில் அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபுல்லாக தேடினோம். அது கிடைக்கவே இல்லைங்க. கடைசியில் எனக்கு தான் தோணுச்சு, இந்த ரேக்கை நவுத்திட்டு பார்க்கலான்னு பார்த்தா ரேக்குக்கு பின்னாடி ஒரு கேப்பில் போய் மாட்டிக்கிட்டு இருக்குது பாருங்களேன். இந்த சுந்தரா ட்ராவல்ஸ் படத்தில் ஒரு எலி பண்ணுமே, அந்த மாதிரி ஒரு 1/2 hour வேலை வாங்கிடுச்சு இது பாருங்கள். கடையவே நான் ஃப்ரண்ட்டில் 6 மணிக்கு மேலே எல்லாத்தையும் குப்பையெல்லாம் வாரி போட்டு மூட்டை கட்டுறதெல்லாம் எடுத்து போட்டு எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. அது பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடான்னு இருந்தது. அந்த நேரம்னு பார்த்து கடைக்கு கஸ்டமர் வேறு வந்துட்டாங்க. பசங்க நமக்கு ரெகுலராக வர பசங்க தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, அந்த எலியை பிடிச்சிட்டு வந்து நான் தரேன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியவே நிற்க வச்சுட்டு அப்புறமா எடுத்து கொடுத்தோம். நாங்கள் அதை எடுத்து ஃபஸ்ட்டு கூண்டில் போட்டுடலாம். டப்பா என்ன பண்ணிகிட்ருக்கு, அடியில் ஓட்டை போட்டுடுச்சுங்க. அதுதான் பிரச்சனை. நான் ஓட்டை போடாத எலி என்ன பண்ணிடும், வளர்க்குற ஹாம்ஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் கூகுள் பண்ணி பார்த்தபோது நாய் வளர்க்க முடியாதவங்க, ரொம்ப சவுண்டாக இருக்கும், ஃப்ளாட்டில் கூட சில பேர் டாக்ஸ்லாம் வளர்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்கள வாங்கி வளர்ப்பாங்களாம். இவங்க நாய்ஸும் அவ்வளோவா இருக்காது, மெயின்டெனன்ஸும் கம்மியாக. அதுக்கப்புறமா தான் இந்த புரிஞ்சுது எனக்கு. அப்புறம் இந்த கூண்டில் பிடிச்சி போட்டுட்டு ஒரு பேப்பர் வச்சு உள்ளே வந்து அந்த பையனுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டபோது அவன் சொன்னான், சன்ஃப்ளவர் சீடு சாப்பிடுவோங்க்கா அப்படின்னு சொன்னான். அப்புறம் கடையில் வந்து சன்ஃப்ளவர் சீடு எடுத்து கொஞ்சம் வச்சேன். அது வந்து கூண்டில் போட்டோன்னா அது ஒன்றும் புரியல, பாவம். அந்த நம்ம கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் அதில் இருக்கட்டும். அப்புறமா அவங்க போய் வேறு ஃபிஷ் டேங்க் கூண்டு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க, அதில் விட்டுருவாங்க. அது வந்து அந்த கம்பி வலையவே கடிக்கிறதுக்கு பார்க்குது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப காமெடியாக இருந்துச்சு அது பண்ணுறது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் வளர்க்குறாங்க. அப்புறமா எனக்கு தொட்டு பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டேன். தம்பிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். அவன் வெளியே இருக்கேன்னு சொல்லணும்னா நான் என்ன பண்ணேன், பிடிச்சிடலான்ட்டு கையை வச்சுட்டேன். கை வச்சோன்னே எனக்கு பயமாகிடுச்சு, எதை கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு நான் கையை எடுத்துட்டேன். அப்போ தான் அது போய் அந்த ரேக்கில் சைடில் போய் பூந்துக்குச்சு போல். நல்ல வேளை நான் பார்த்தேன். நான் கவனிக்காமல் விட்டுருந்தேன்னா அது வெளியே எங்கன்னா போயிருந்ததுன்னா என்ன பண்ண முடியும், எனக்கு அது வேறு பெருசு. அப்புறம் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு பரவாயில்ல எனக்கு அது வெளியே வந்தோன்னா நான் பார்த்துட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை. இல்லைனா கஸ்டமர் வந்து கேட்கும்போது நான் வெறும் டப்பாவை தான் திறந்து காமிச்சிருப்பேன். அது வேறு கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்தது. அப்புறம் அது ஃபஸ்ட்டு உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா குட்டி கூண்டில் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் உடனே வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்க. அந்த தம்பி காலேஜ் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அப்புறம் வந்தோடனே நான் கொடுத்துட்டோம். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் கையில் எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் வளர்க்குறாங்கல்ல, ரொம்பவே சூப்பராக. கினிபிக் வளர்த்துருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இது வந்து மைஸோட வெரைட்டி தானே, ஹாம்ஸ்டரு, இதுவும் வளர்க்குறாங்க. இது வந்து மேல். ஆக்சுவலாக அந்த தம்பிக்கிட்ட பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் வச்சுருந்து குட்டி போட்டுருச்சான். ஸோ அவங்க வீட்டில் வந்து அலோவ் பண்ணலை. அதனால் வந்து அவங்க மேலே மட்டும் கொடுத்துட்டான். ஃபீமேல் இருக்கட்டும், நான் மற்றெல்லாம் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூண்டவே கடிச்சிட்டே இருந்தது ரொம்ப நேரமாக. இதை பற்றியும் கவலை இல்லாத வயசுனா அதுதான் ஸ்கூல். ஆமாம், வால் குட்டியாக இருக்குடா.
சபரீஷ். QR அனுப்பிச்சிட்டேன்ல, அனுப்பிச்சி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வாங்கி வச்சுருந்தேங்க கிழங்கு. அது வந்து ஆக்சுவலாக நம்ம வளர்க்குறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருப்பேன். அதில் 3 மட்டும் இப்போ தான் கனவு வந்தது. வாங்கி 2 மாதம் கிட்ட ஆகுது. ஸோ 3 கிழங்கு மட்டும் எடுத்து நான் விதைக்கிறதுக்காக வச்சுட்டு மற்றதெல்லாம் பவுட்ரு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற கிழங்கெல்லாம் என்ன பண்ணேன், ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே கட் பண்ணி நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. நல்ல வாசனையாக இருந்தது, வீடே வாசனையாக இருந்தது. இது வந்து உள்ளே வெள்ளையாக இருக்கும்ல, அந்த கஸ்தூரி மஞ்சள். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஃபுல்லாக பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு 2 நாள் ட்ரை பண்ணோம். சன் ட்ரை பண்ணல, டேரெக்டாக வீட்டுக்குள்ளேயே வச்சோம். நல்லா வெயில் வரும் எங்களுது. நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸில் ஃபுல்லுமே ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆகிடுச்சு. எடுக்கும் போதே சவுண்டு வரும் ஒரு மாதிரி. அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து அரைச்சி பவுடர் பண்ணி டப்பாவில் வச்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு நம்ம வாங்கின பிளான்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸு, கஸ்டமர் எனக்கு சென்ட் பண்ண ஃபோட்டோஸ், அதெல்லாம் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி செடிகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது எல்லாமே கஸ்டமர் எனக்கு சென்ட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ். அப்புறம் நான் எங்கன்னா போகிறேன் இல்லையா, அங்கே டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோடு நம்ம தொடர்ந்து இனிமேல் வீடியோஸ் போடுவோம். ஷார்ட்ஸ் வரும், எல்லா அப்டேட்டும் நான் ஷார்ட்ஸில் கொடுப்பேன். கிவ்அவேஸ் நிறைய இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது இதில் பிடிச்சிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.